முக்கியமாக வந்து ரஜினியை பற்றி படத்தில் ஒரு டைலாக் வரும். சிஸ்டம் சரியாக இருக்குன்னா நீ வந்து வீட்டிலே உட்காந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில டைலாக்குகள்லாம் இருக்குது. அது வந்து ரஜினி ரசிகர்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அவங்க இறங்கி அடிச்சிருக்கிறாங்க. அது காலம் முழுக்க கமலுக்கும் ரஜினிக்குமான ஒரு ஒரு போர் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. அது வந்து கமல் வந்து கொஞ்ச நாள் டப்பிங்கே பேசாமல் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்னென்னா இந்த 2 பார்ட்டாக போகிறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது போல. ஆக்சுவலாக இந்தியன் 2 இந்தியன் 3 2ஆக பிரிக்காதீங்க, இந்த படத்தை ஒரே பார்ட்டாக கொண்டாங்க, கிறிஸ்பாக கொண்டாங்க. நீங்கள் தனித்தனியாக பிரிக்கும்போது அப்படியே வந்து ரொம்ப லெங்க்த்தாக ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக அவர் சொன்ன கருத்தை சங்கர் வந்து மனசில் வாங்கிக்கல. இந்த நடிகர்களை நம்பி திரிகிற ரசிகர்களுக்கு நாம் சொல்ல வர்றது திரும்ப திரும்ப அதுதான். உங்களை அவங்க வச்சிருக்கிற இடம்ங்கிறது வேற. நீ என் உயிரே தெய்வமே, ரத்தத்தின் ரத்தமே, நீ இல்லை என் உயிரின் உயிரே, நீ இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்லாம் பேசுகிற பல நடிகர்கள் அந்த ரசிகர்களுக்கு ஒன்றுன்னா போகவே மாட்டாங்க. சார், இந்தியன் 2 திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்க அப்புறமா ரிலீஸ் ஆகி அவங்க நினச்சது ஒன்று ஆனால் கிடைச்சது ஒன்று அப்படிமா தான் கலவையான விமர்சனங்களோட தான் இப்போ வந்து உலாவிட்டு இருக்குது. இதில் வந்து அவருக்கு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரொமோஷன்ஸ் அந்த அளவுக்கு பண்ணாங்க. இந்தியன் 2ங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் நினச்ச ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கமல் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இப்போ இருந்துட்டு இருக்கா சார். அண்ட் ரொம்ப இதில் பாதிப்படுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க, கமல் சாரா இல்லை சங்கர் சாரா? 2 பேருமே தான். ஏன்னா இப்போ இந்தியன் 3 வரும்பொழுது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருந்திருக்கும். பட் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் கலவையான விமர்சனம், நீங்கள் நிஜமாகவே கொலையான விமர்சனமாக தான் இருந்துச்சு. சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு காரணங்கள் இருக்குது அதுக்கு. படம் ஒரு முக்கியமான காரணம், அதில் வந்து நம்ம மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு படம் விறுவிறுப்பாக இல்லை, காட்சிகள் ரொம்ப லெங்க்த்தாக இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தை ட்ரோல் பண்ணுவதற்கு பல பேருக்கு பல தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதையும் நம்ம இந்த இடத்துல கருத்தில் எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து ரஜினியை பற்றி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வருது. சிஸ்டம் சரியாக இருக்குன்னா நீ வந்து வீட்டிலே உட்காந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில டைலாக்குகள்லாம் இருக்குது. அது வந்து ரஜினி ரசிகர்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அவங்க இறங்கி அடிச்சிருக்கிறாங்க. அது காலம் முழுக்க கமலுக்கும் ரஜினிக்குமான ஒரு போர் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. அது வந்து ரசிகர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். ஆனால் படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு வைங்களேன், இது எதுவுமே எடுபட்டிருக்காது, எந்த விமர்சனமும் எடுபட்டிருக்காது. அது பாட்ட மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கப்பான்னு போயிடுவாங்க. பட்டு படமும் ஒரு வகையில் ஒரு காரணமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, கமல் வந்து கொஞ்ச நாள் டப்பிங்கே பேசாமல் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்னென்னா இந்த 2 பார்ட்டாக போகிறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது போல இருக்குது. ஆக்சுவலாக இந்தியன் 2 இந்தியன் 3 2ஆக பிரிக்காதீங்க, இந்த படத்தை ஒரே பார்ட்டாக கொண்டாங்க, கிறிஸ்பாக கொண்டாங்க. நீங்கள் தனித்தனியாக பிரிக்கும்போது அப்படியே வந்து ரொம்ப லெங்க்த்தாக ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா அவர் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக அவர் சொன்ன கருத்தை சங்கர் வந்து மனசில் வாங்கிக்கல. அவருக்கு என்னென்னா, அவருடைய படங்கள் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் பல பேர் வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்களை அவர் எப்போவுமே ஏற்றுக்கொண்டதே கிடையாது. நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா முடிவு எடுத்தது தான் அப்படின்னு இருந்திருக்கிறாரு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு தியேட்டரில். இதுக்கு முன்னாடி இந்த 3 மணி நேரம் டியூரேஷனில் வந்து அந்நியன், இந்த படம் எல்லாமே சிவாஜி எல்லாமே ஹிட்டான படங்கள். ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதையெல்லாம் மீறி படம் அப்படியே வரும் சார், என்னுடைய நோக்கத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த படங்கள் எல்லாம் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதே ஐடியாவில் அவர் இருந்திருக்கிறார். சரி, இந்த படமும் அதே மாதிரி ஹிட் ஆகிரும், பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு போட்டுமேங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னாடி கமல் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். 2 பார்ட்டே வேண்டாங்கிறத சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் தனித்தனி பார்ட்டாக மாறின பிறகு இந்தியன் 2 இந்தியன் 3ன்னு மாறின பிறகு இந்தியன் 2 லேகாக இருக்குங்கிற தகவலை சங்கர்கிட்ட அவர் சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே ஒரே பார்ட்டு போதும்னு சொன்னதை அவர் வந்து கருத்தில் எடுத்துக்கல. சரி, அவர்கிட்ட போய் மறுபடியும் சொல்லி அதை ஏற்றுக்காமல் போகிறது நமக்கு தானே வீக் அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், லைக்காகிட்டையும் ரெட் ஜெயண்ட்டுக்கிட்டையும் சொல்லி நீங்கள் அது என்னன்னு பாருங்கன்ட்டு அவர் ஒதுங்கிட்டார். ஆனால் அவர் என்ன நினச்சாரோ அதுதான் இன்றைக்கி நடந்தது. அதாவது அப்போது கமல் சாரையும் தாண்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு அந்த ஒரு டவுட் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க அனிருத் அவர்களுக்கே அந்த டவுட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவ்வளோ இருந்தும் சங்கர் சார் கிட்ட சொல்லாமல் இருக்கிற காரணம் என்ன சார்? ஒரு விதமான ஒரு பயம்னு எடுத்துக்கலாமா, இல்லை என்ன சொன்னாலுமே ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாருங்கிறது தான். அதுதான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா
பெரிய வெற்றி பெற்ற கலைஞர்கள், இயக்குனர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது அட்வைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. நான் நினைக்கிறது தான், நான் பண்ணுறது தான். ஏன்னா அவங்க ஜெயித்தது முழுக்க அப்படி தான் வந்திருப்பாங்க அவங்க. யார் சொல்லியும் கேட்காம தான் வந்திருப்பாங்க. ஒன்றும் இல்லை, பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம் ஒன்று சேரன் டைரக்ஷனில் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் மீனாவுடைய சடலத்தில் போய் பார்த்திபன் விழுந்துருவார். விழுந்து அப்போ தான் தெரியும் எல்லாருக்குமே, அது வரைக்கும் லவ் இருந்தது இவங்க 2 பேருக்கு தான் அப்படின்ட்டு. அது வரைக்கும் தெரியுது. அது ஒரு மாதிரி பிரமாதமான கிளைமாக்ஸ். பட் அன்னைக்கு என்ன பண்ணிட்டார் தயாரிப்பாளர், இல்லை பாசிட்டிவான ஒரு எண்டு வைங்க, இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சேரன் முடியவே முடியாதுன்னு சொல்லி சாப்பிடாமல் இருந்து தூக்கு மாட்டி தொங்கிடுவேன், நீங்கள் இந்த கிளைமேக்ஸை மாற்றினீங்கன்னா நான் தூக்கு மாட்டி தொங்கிடுவேன்லாம் தயாரிப்பாளர்கிட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த படம் அந்த கிளைமாக்ஸுக்காகவே ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி பல இயக்குனர்கள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு இவர் நினச்சாரே என்னவோ தெரில. இன்னொன்று இவங்களாம் அவர் சொன்னால் கேட்க மாட்டார், எதுக்கு நம்ம போய் சொல்லிக்கிட்டுன்னு அமைதியாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ ஆக மொத்தம் ஒரு படத்துடைய வெற்றியை தீர்மானித்து தான் அதோட சீக்வல் வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த டேரக்டரும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் திரும்பி வைப்பாங்க. ஆனால் இந்த படம் எடுக்கும் போதே இது 2 பார்ட்டாக தான் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்துச்சு. எப்படியோ இந்தியன் 2 அவங்க நினச்ச ஒரு ரிசல்ட் கொடுக்காத இந்த ஒரு நிலையில் இந்தியன் 3 மீது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் அது வருமா சார்? ஏன்னா இந்த இப்போ இருக்க ரிசல்ட் கண்டிப்பாக பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கும். அதில் பணியாற்றவங்களுக்கும் சரி, மெயினாக ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் சரி, அதுவும் மெயினாக லைக்கா தொடர்ந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வர்றது எதுவுமே மெயினாக அந்த சீக்குவலாக வர்றது எதுவுமே ஒரு மாதிரி கரெக்டாக போகிறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல சார். ஸோ பார்ட் 3 எப்படி சார்? இது 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் 3 கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டாங்க, டப்பிங் ரீரெக்கார்டிங்கோட ரெடியாக இருக்குது, அதில் 2 பாடல் காட்சியை மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா படம் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இன்னொரு 30 நாள் டேட்டு கமல் கொடுக்கணும், அதை வாங்கி அதுக்கப்புறம் இன்னும் பல ஆர்டிஸ்ட்லாம் வச்சு அதை எடுத்து தான் படத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி லைக்கா இருக்கிற மனநிலையில் சூழல்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாளைக்கு இந்த படம் இப்போ ட்ரிம் பண்ணியிருக்காங்க, இந்த வெள்ளி சனி ஞாயிறு ஃபேமிலி க்ரௌடு உள்ளே வந்ததுன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலாக இவ்வளவு பெரிய வெற்றியை எதிர்பார்த்த ஒரு நிறுவனம் அது மிஸ் ஆச்சு. இப்படி ஒரே அடியான எதிர்மறை விமர்சனங்கள் வந்த பிறகு இந்தியன் 3க்கு அவங்க ₹1 கூட இனிமேல் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி ஃபர்தராக சாங் எடுக்கிறதோ அல்லது காட்சிகள் எடுக்கிறதுக்கோ நிறுவனம் ஒத்துக்குங்கிறது தெரியல. ஸோ அந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நல்ல வேளையாக நடுவில் கேம் சேஞ்சர்னு ஒரு படம் ஒன்று ஆந்திராவில் வந்துகிட்டு இருக்கு, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தெலுங்கில். இப்போ ஒருவேளை இந்தியன் 3 தள்ளியே போட்டாங்கன்னு வைங்க, இப்போ நம்ம 2025 ஜனவரிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதையே இன்னும் இப்போ முடியாதுங்க, பணமே கிடையாது, நாங்கள் தள்ளி போட்டோம், அது எப்போயாவது வரும்போது வரட்டும் தூக்கி போட்டாங்கன்னு வைங்க. இப்போ கேம் சேஞ்சர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை சங்கருக்கு இருக்குது. ஆக்சுவலாக அந்த படமே அரசியல் படம். இப்போ இதில் இருக்கிற மாதிரி லஞ்சம் ஊழல் அப்படின்னு போனார்னா பழைய பேட்டர்னா பழைய நெடியை அடிச்சிருக்கோம். பட் அவர் வேறு மாதிரி போகிறாரு. அதில் டோட்டலாக அரசியலை ப்ளேம் பண்ணி ஒரு படமாக அது உருவாகிட்டு இருக்குது. எலெக்ஷன் கமிஷனரெல்லாம் நடிக்கிறார் போல் இருக்கு ராம்சரண். ஸோ அது ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகி அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னா இங்கே அது பலன் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல் என்னென்னா, கேம் சேஞ்சர் எடுக்கிற தில்ராஜ் தான் இந்தியன் 2வே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். முதல்ல ஒரு கட்டத்தில் அவர் இல்லைங்க இந்த படம் டிலே ஆகும் போல இருக்குது, நான் வேறு படம் பண்ணிக்கிறேன் உங்களை வச்சுன்னு தான் அப்புறம் கேம் சேஞ்சர் ஆரம்பிச்சிது. அவர் இந்த படத்துக்குள்ளே இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அப்செட் ஆகிருப்பார். பட்டு ஒரு கட்டத்துலேயும் ஒரு நல்லதுன்னு வச்சுக்கிங்களேன். ஓகே. இப்போ லைக்காக்கு இப்படி இருக்கிற ஒரு மனநிலை இருக்கும் போது அது செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு ரிசல்ட் இந்த மாதிரி வந்தனால யோசிக்கிறாங்க அப்படிங்கிற யோசிக்கும் போது இந்தியன் 3க்கு அந்த ஓப்பனிங் அப்போ சரியாக கிடைக்காம தானே சார் இருக்கும்? ஏன்னா இந்த ஒரு மனநிலை இருக்கும் போது அதுக்கு இந்தியன் 2க்கு கிடைச்ச ஒரு ஓப்பனிங் கிடைக்குமா சார்? இல்லை, ஓப்பனிங் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்தியன் 2 மனநிலையோடு தான் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க. அப்போ இந்தியன் 3க்கு அவ்வளோ பெரிய அதிரி புதிரியாக நின்று கூட்டமாக நின்று டிக்கெட் எடுத்து ஸோ அப்படி நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த படம் சம்மந்தப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 2ங்கிறதே இந்தியன் 3க்கான லீடு தான், அது வேறு மாதிரி இருக்கும் சார், இன்றைக்கி பேசினவங்க முழுக்க வாயடிச்சு போயிடுவாங்கலாம் சொல்கிறாங்க. பட் நம்ம பார்க்காத வரைக்கும் எதையும் நம்ப முடியாது. ஏன்னா இந்தியன் 2வை பற்றியே பல பேர் பல விதமாக சொல்லி நம்மளும் அதை பற்றி வெளியில் பிரமாதமாக பேசணும். பட் இன்றைக்கி நமக்கும் ஓரளவுக்கு ஏமாற்றம் தான் வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்தியன் 3க்கு
அவங்க சொல்கிறபடி நிஜமாகவே அந்த படம் இருந்ததுன்னா ஓப்பனிங் இல்லைன்னாலும் முதல் காட்சியை பார்த்துட்டு வெளியில் வர்றவங்க ஆகா ஓஹோன்னு 10 பேராவது சொல்ல மாட்டாங்களான்னா 10 100 ஆகி 100 1000 ஆவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு மனச்சோர்வோடு தான் நிச்சயமாக அந்த இந்தியன் 3 அணுகுவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. எப்படி சார் அந்த இந்தியன் டீ வந்து இதோடைய ரிசல்ட் வந்து அப்படியே உடச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு காலத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி சொன்னீங்க ரஜினி ரசிகர்கள் வந்து கொஞ்சம் காயப்பட்டாங்க அப்படின்னு. அது கமல்னால இப்போ காயப்பட்டாலுமே அவங்க டிவோட்டாக பார்க்குற ரஜினி சார் மூலமாக இன்னைக்கு ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. என்னன்னா எங்கள் தலைவர் நாங்கள் ஸ்க்ரீனில் மட்டும் தான் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கோம், ஆனால் இன்னைக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்லேயே டான்ஸ் ஆடிட்டார் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டாலுமே சோஷியல் மீடியாவில் அது இன்னைக்கு ஒரு பேஜ் பொருளாக மாறி இருக்கு. மெயினாக ட்ரோல் பண்ணுறாங்க, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பார்க்குறாங்க. எதுனா அம்பானி அவங்களுடைய மகனுடைய அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கு போயிட்டு பல பேர் வந்திருந்தாலுமே ரஜினி சார் கிட்ட இருந்து என்னதான் ரஜினி சார் அப்படிங்கிறது ஒரு குளோபல் ஸ்டார் அப்படி பார்த்தவங்க, அப்படி இருக்கும்போது ரஜினி சார் அந்த ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுறது இதுக்கு முன்னாடி ஒரு பொது மேடையில் கண்டிப்பாக நம்ம அந்த ரஜினி சாரை பார்த்ததே இல்லை. ஸ்டேஜ் ஸ்பீச்சோட பேசிட்டு போயிடுவார், ஸ்க்ரீனில் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செயல் வந்து ஒரு டாக்காக மாறி இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார் அது மீது? இல்லை, ரஜினி ரசிகர்கள் சந்தோஷப்படுறாங்கன்னு நீங்கள் சொன்னதை நான் முழுசாக ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பல ரஜினி ரசிகர்கள் நிஜமாகவே சோஷியல் மீடியாவில் வந்து புலம்புறாங்க. ஏன் என்னாச்சு அவருக்கு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு புலம்புறாங்க. ரொம்ப அது ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. நேற்று கூட ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். அவங்க அம்மா வந்து பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டேய் உங்கள் தாத்தா வந்து குடிச்சுவிட்டு கதவை சாத்திட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார், வந்து பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த காட்சியில் பார்த்தீங்கன்னா ரஜினி டான்ஸ் ஆடுறத போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நினச்ச மாதிரியெல்லாம் இஷ்டத்துக்கு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏன் ரஜினி இவங்களுக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரில. நிஜமாக ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னொன்று, இப்போ அவருடைய மகள் திருமணம் இங்கே நடக்கும் பொழுது என்னுடைய ரசிகர்களுக்கு நான் விருந்து கொடுப்பேன் அப்படின்னாரு. அவருடைய ரசிகர்களுக்கு யாருக்குமே ஒரு இன்விடேஷன் கூட கொடுக்கல. மாவட்ட செயலாளருக்கு கூட இன்விடேஷன் கொடுக்கல. மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் கூட கல்யாணத்துக்கு வர முடியல. ஸோ அப்படி தான் வந்து அவர் ரசிகர்களை வச்சுருக்கிறாரு. அந்த ரசிகர்களுக்காக ஒன்றுமே செய்யாத ஒரு ரஜினி, அதாவது திருமண விஷயத்தில் சொல்கிறேன், மகள் திருமண விஷயத்தில் நான் அப்புறமா உங்களுக்கு விருந்து தரேன்லாம் சொன்னார். கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. கேட்டால் வந்து ராகவேந்திரா மண்டபம் வந்து சைவம், அங்கே கிடா வெட்ட முடியாது அப்படின்ட்டார், ஒரு காரணத்தை சொல்லிட்டார். ஆனால் கிடா வெட்டி விருந்து கொடுக்கணும்னு ஆசை அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால் மண்டபம் கிடைக்காம விட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து இன்னொரு கல்யாணத்துக்கு போய் ஆடுறதுங்கிறத அவங்க என்னவா பார்ப்பாங்க? என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வெளியில் காமிச்சிக்கலனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். ஸோ அதுதான் இப்போது. ஆனால் அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் ஆடுறீங்களே, அதை நாங்கள் தப்பு சொல்ல. அட் த சேம் டைம் தமிழ்நாடு ரசிகர்கள் தான் நான் வாழ வச்சுட்டு இருக்காங்கன்னு மூச்சுக்கு 3 டைம் வந்து எல்லா பொது மேடைகளையும் சொல்கிறீங்கல்ல. ஸோ என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஒரு ரசிகனோட வீட்டுக்கோ இல்லை ரசிகன் வீடு ஃபங்க்ஷனுக்கோ இது மாதிரி போயிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க இந்த நடிகர்களை நம்பி திரிகிற ரசிகர்களுக்கு நாம் சொல்ல வர்றது திரும்ப திரும்ப அதுதான். உங்களை அவங்க வச்சிருக்கிற இடம்ங்கிறது வேறு. நீங்கள் என் உயிரே தெய்வமே, ரத்தத்தின் ரத்தமே, நீ இல்லை என் உயிரின் உயிரே, நீ இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்லாம் பேசுகிற பல நடிகர்கள் அந்த ரசிகர்களுக்கு ஒன்றுன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் நல்ல வேளையாக இப்போ சில மரணங்களுக்கு போகிறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். இப்போ சிம்பு கூட யாரோ ஒரு ரசிகர் இறந்ததுக்கு நேராக போனார், சூர்யா ஒரு ரசிகர் இறந்ததுக்கு போனார், கார்த்தி போனார். ஸோ அந்த மாதிரி சில பேர் போயிடுறாங்க. விஜய் கூட போயிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி சில பேர் போயிடுறாங்க. பட் அஜித் மாதிரி சில பேர் நீ எங்கேருந்து விழுந்து எங்கே கடந்து செத்தாலும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க. இதில் ரஜினி வந்து ரொம்ப சுத்தம். அவர் மேல் உயிரையே வச்சுருக்கிற ரசிகர்கள் கல்யாணத்துக்கு இது வரைக்கும் அவர் போனதாக எனக்கு ஒன்றும் தகவல் இல்லை. ஒரு முறை அவருடைய ராகவேந்திரா மண்டபத்தில் கூப்பிட்டு ரசிகர்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு 20 ஜோடிக்கே என்னமோ பண்ணி வச்சார். அது கூட ஜோதிட பரிகாரத்துக்காக பண்ணது. இப்போ ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த திசை ஓடிக்கிட்டுருக்கு, அப்போ இந்தந்த பிரச்சனையெல்லாம் வரும், அப்போ நீங்கள் ஒரு 20 பேருக்கோ 2 பேருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து பரிகாரமாக மாறிடும், அது பலன் வந்து அந்த கெட்ட பலன் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து அது ரசிகர்களுக்காக இல்லை, தங்களுக்காக தான் அது அந்த விஷயம் முழுக்க ஜோசியம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு 20 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரசிகரின் திருமணத்துக்கு போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாருங்கிறதெல்லாம் எந்த காலத்துலையும் நடந்ததில்லை. இப்போ எம்ஜிஆர்லாம் அந்த வேலையை பண்ணியிருக்கிறார். எம்ஜிஆர் இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எம்ஜிஆர் வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சாதான் நான் பண்ணிப்பேன்னு சொல்லி இருந்த இளைஞர்கள், அதில் ஒருத்தர் கல்யாணத்துக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக எம்ஜிஆர் போய் நின்னாருன்னாங்க. அந்த மாதிரி
ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இவங்க கொடுத்துருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே சார். ஒருத்தர் என்னன்னா ரசிகர்கிட்டயே நெருங்க மாட்றாரு. இன்னொருத்தர் யாருன்னா விஜய் அவர்கள். அடிக்கடி இப்போ ரசிகர்களுடைய சந்திப்பு அந்த ஒரு டச்சிலேயே இருந்துட்டே தான் இருக்காரு. ஸோ அவரை பத்தின ஒரு நியூஸ் வந்து இப்போ ஒரு முலா வந்துச்சு சார். ஒரு பிரபல தொலைக்காட்சி அந்த இதில் வந்துச்சு. என்னன்னா பாத யாத்திரை ஒன்று வந்து விஜய் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அரசியலில் குதிச்சிட்டாங்க. டிவிக்கோட அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்கும்போது அந்த மாநாடு நடத்துறதுக்காக ஒரு முன்னாடி அந்த பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு பாத யாத்திரை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் உருவாகிட்டு இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன? இல்லை, நானும் அந்த செய்தியை படித்தேன். நான் விஜய் குறித்து வருகிற பல தகவல்கள் அதிகாரப்பூர்வமற்றவையாக இருக்குது. பட் அந்த சைடு விசாரிக்கும்போது இதுவரைக்கும் அப்படி ஒன்றும் அவங்க மனசில் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாத யாத்திரைங்கிறது இந்தியா முழுக்க ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. முதல் வந்து அத்வானி தான் இந்த ரத யாத்திரைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததெல்லாம் தெரியும். அப்புறம் ராகுல் காந்தி நடைப்பயணம் போனது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறி அவருக்கு ஒரு பெரிய ஆதரவை கொடுத்துச்சு. இங்கே தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து திருச்செந்தூர் டு சென்னை நடந்து வந்ததெல்லாம் உண்டு. பழனி கோயிலில் வந்து அறங்காவலர் ஒருத்தர் இறந்து போயிட்டார், கொலை. அதை வந்து அந்த கொலை வழக்கு விரைவில் முடிக்கணும், அந்த தீர்ப்பை வெளியிடணும்னு சொல்லிவிட்டு ஒரு பால் கமிஷன் நினைக்கிறேன். அப்போ வந்து திருச்செந்தூர் டு சென்னை கலைஞர் நடந்து வந்தார். அப்புறம் வைகோ நடைப்பயணம் போயிருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டில் வந்து நடைப்பயணம்ங்கிறது புதுசு கிடையாது. இப்போ கூட அண்ணாமலை வந்து நடைப்பயணம்ங்கிற பேரில் ஒரு வேன் பயணம் ஒன்று மேற்கொண்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். கேரவேன் பயணம் அது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த மக்கள்கிட்ட நம்மளை பற்றி பேசணுங்கிற ஒரு விஷயத்தை அது கிரியேட் பண்ணோம். பட் விஜயெல்லாம் நடைப்பயணம் போனால் என்ன ஆகும்னே தெரியல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய மாசு இருக்குது. அரசியல் தலைவர்கள் போகிறத வந்து ஏதோ 2 சைடு நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் ஒரு சினிமா நடிகர், அதுவும் அவங்க நினைக்கிற ஆசைப்படுகிற ஒரு நடிகர் வந்து ரோட்டில் இறங்கி நடந்து வரும்போது என்ன ஆகும், எப்படி செக்யூரிட்டி கொடுப்பாங்க, பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்னதான் ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருந்தாலுமே இப்போ வரைக்குமே மக்கள் வந்து ஒரு ஹீரோவாக தானே சார் பார்க்குறாங்க. ஆமாம். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பொது இடங்கள்ல இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வரும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் ஒரு கோட் ரிலீஸுக்கு பிறகு தான் போவார்னே வைங்க. ஒருவேளை இந்த செய்தி உண்மையாக இருந்தால், நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக இருக்குது. ஒருவேளை கோட் ரிலீஸுக்கு பிறகு ஒரு நடைபயணம் போகிறாருன்னே வைங்களேன். இப்போ தமிழ்நாடு முழுக்க நீங்கள் நடைபயணம் போகணும்னா அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒரு மாதம் அதுக்காக அர்ப்பணிக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு மாதங்கிறது நிஜமாக ரொம்ப ரிஸ்க்கான பீரியட் தான். ஏன்னா யார் எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியாது. மிகப்பெரிய தலைவர்கள் மீதெல்லாம் கல்லெடுத்து அடிச்சதெல்லாம் உண்டு. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்கணும், பல விஷயங்கள். தொண்டர்கள் இன்றைக்கி ஜிம் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டால் கூட அது ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் எல்லாத்தையும் மீறி அவர் வந்து ஒரு மாநாட்டில் பேசுகிறதும் ஒன்று தான், இப்படி ஊராக போகிறதும் ஒன்று தான். அது மாநாடு மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடம் பிளான் பண்ணி அவங்க இறங்கி அடித்தாலே அதுவே பெரிய விஷயமா இருக்கும். பட் அவர் மனசில் என்ன வச்சுருக்கிறாருன்னு தெரியலையே. அப்படியே சார், ஒரு அரசியல் தலைவராக அன்றைக்கி என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுல அது நடந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரப்பூர்வமாக நடந்தால் அது பார்க்கலாம். பட் இந்த சைடு சினிமா அப்படின்னு எடுக்கும்போது இனி ஒரு படம் தான் பண்ணுவேன், அதுக்கப்புறமா சினிமாவுக்கு ஒரு குட் பை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாரோடைய மெயின் கேள்வியாக இருந்ததே லோகேஷ் கனகராஜ் கிட்ட தான். லியோ 2 வரும்ல, அதில் வந்து என்ன பண்ணுவீங்க, இல்லை விக்ரம் 2 வரும்ல, அதில் எல்சியூ கேரக்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுவீங்களா, அப்போ எங்கள் தளபதி விஜய் எப்படி காட்ட போகிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்ததுக்கு நீங்கள் உங்கள் வலைபேச்சிலேயே அதுக்கான அப்டேட் கொடுத்தீங்க. ஸோ விஜய் அவர்களுடைய ஒரு வாய்ஸ், அந்த ஒரு கேமியோ வாய்ஸ் கைதி 2ல வந்து வரும்னு சொல்லிடுறீங்களா சார்? ஸோ அது எப்படி சார், ப்ரீ பிளான்டாக விஜயோட பெர்மிஷன் எல்லாமே எப்படி சார் அது போயிட்டு இருக்குது? இல்லை, ஆக்சுவலாக எல்லாமே வந்து லோகேஷ் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னுடைய கைதி 2ல் எல்சியூ வந்து முழுசாக நான் பயன்படுத்த போகிறேன். இது வரைக்கும் என் படத்தில் யாரெல்லாம் வந்தாங்களோ முக்கியமான ஹீரோக்கள் எல்லாரையுமே நான் அந்த படத்துக்குள்ளே கொண்டு வர போகிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பல பேர் சம்மதிக்காமல் அந்த வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார்ல. விஜயை பொறுத்தளவுக்கு அப்போல்லாம் அவர் அரசியலுக்கு போயிருப்பார். ஏன்னா இப்போ பண்ண முடியாது அந்த படத்தை. அவருக்கு வரிசையாக லோகேஷ் கனகராஜ் கமிட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே வருஷங்கள் ஆயிரும். அப்போ வேணால் விஜயினுடைய வாய்ஸ் ஏதாவது போட்டு மேட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ எல்சியூன்னு வரும்போது கண்டிப்பாக சூர்யா அவர்களோட கேரக்டர் வந்து அதில் இருக்கும். ஸோ விஜய் அவர்களோட இந்த வாய்ஸ் வரது சூர்யா அப்படின்னு என்னதான் அவங்க வந்து சக காலத்துலேருந்து நடித்து வந்த நடிகர்கள், அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இருக்காது சார். ஏன்னா விஜயோட வாய்ஸ் இருக்கட்டும், அதுக்கு வந்து சூர்யா டேரக்டர்லேருந்து எந்த ஒரு அப்போ அது எப்படி அப்ஜெக்ட் பண்ணுவார்? ஏன்னா படத்தை தயாரிக்கிறவர் அவருடைய உறவினர், அவர் நல்லா வரணும்னு தானே சூர்யா பார்ப்பார். அப்போ விஜய் வரலன்னா தான் சார் கொஞ்சம் வாங்க சார்னு கூப்பிடுவார். ஸோ அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகே சார். அந்த சூர்யா அப்படின்னு எடுத்த டாபிக்ல இன்னொரு நியூஸ் வந்து இன்னைக்கும் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா சார் வந்து ஒரு நியூஸ் இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா, ரசிகர்கள் அந்த ரத்த தானம் பண்ண அந்த ஒரு விஷயத்த அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ கால்ல பார்த்த நியூஸ் வந்து நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து சூர்யா அவர்களே இன்னைக்கு ரத்த தானம் பண்றதுக்கு ரெடி ஆனாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இருக்கே சார். ஸோ நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது சூர்யா சார் வந்து ரீசென்ட் டைம்ல பாம்பேலயே செட்டில் ஆயிட்டாரு. காலிவுட் பக்கமே வரமாட்றாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது? ஒரு எகென்ஸ்டா பண்ற மாரி ஒரு செயலை எடுத்துக்கலாமா? அண்ட் அவருடைய பர்த்டே வேற வரப்போகுது. இந்த நடிகர்கள் ரத்த தானம் பண்ற அந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? உள்ளபடியே வந்து அவர் இங்கே சென்னைக்கு வந்திருக்கிறது என்னென்னா, இப்போ மும்பையில் வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ணுறதா இருந்தது, அது ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மும்பை வாசம்ங்கிறது ஆல்மோஸ்ட் அவருக்கு இப்போதைக்கு இல்லை. இப்போது கார்த்திக் சுப்புராஜ் படம் அந்தமானில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. இதற்கப்புறம் இங்கே உள்ள பகுதியில் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து சென்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு. எப்போவுமே சூர்யா ரசிகர் மன்றம் வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப பலமாக இருக்கும். எப்போவுமே சூர்யா சொல்கிறாரோ சொல்லலையோ, அவர் இருக்காரோ இல்லையோ, அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இவங்க எல்லாருமே ஜிஹெச்சில் போய் ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த சூர்யா வந்து அவங்களெல்லாம் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நீங்கள்லாம் கொடுக்கும்போது நான் மட்டும் எப்படி வீட்டில் இருக்க முடியும், நானும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கிளம்பியிருக்கிறாரு. அப்போ நல்ல வேலையாக ஜிஹெச்சில் சார் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பயங்கர கொலாப்ஸ் ஆகிரும், ஏன்னா பெரிய கூட்டம் வந்து பேஷண்ட்டே பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே வர்றோம் சார்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்களே வந்து தான் ரத்தம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களே இந்த வேனை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கிட்ட வச்சு தான் சூர்யா வந்து ரத்தம் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் நடந்திருக்கு. நான் வந்து இந்த ஜிஹெச்சில் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, எனக்கு ஒரு பழைய சம்பவம் ஞாபகத்தில் வருது. டிஆர் வந்து ஒரு தடவை ஜிஹெச்சுக்கு போனார். என்னென்னா, ஒரு மாதிரி நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவம் அது. நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் அது. திடீர்னு ராத்திரியில் வந்து ஒரு பாட்டி, ஒரு கிழவி வந்து பயங்கரமாக கத்துது, சாமி நீங்கள் தான் காப்பாற்றணுன்ட்டு. அப்போ பூங்காநகர் எம்எல்ஏ இருக்கார். பூங்காநகர் எம்எல்ஏ அந்த பூங்காநகர் தொகுதியில் தான் ஜிஹெச்சும் வருது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இப்போ அந்த அம்மா கத்தும்போது இவர் வெளியில் ஓடியாந்து என்னம்மான்னு கேட்கும்போது, இதுமாரி என் பையனை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போய் அடின்னு அடித்து இப்போது சாவு பிழைக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க, டாக்டர்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் ஏன் காப்பாற்றணுன்னொன்னே எடு வண்டின்னு சொல்லி எல்லோரையும் அள்ளி போட்டுக்கிட்டு கார் எடுத்துட்டு நேராக ஜிஹெச்சுக்கு போயிட்டோம். போய் இறங்கி டிஆர் அப்படி உள்ளே போகிறாரு, ஜிஹெச்சுக்குள்ளே அப்படி போகிறாரு. போனால் அந்த கூட்டம் பேஷண்ட்டு வேடிக்கை பார்த்தவன் வந்தவன் போனவன்னு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் பின்னாடி வந்துட்டாங்க. அதில் பேஷண்ட்டெல்லாம் பல பேர் வந்து ஒரே அந்த இடமே அல்லோல கலவலமாகி டீன் ரூமில் போய் பயங்கரமாக பிடிச்சி ஃபயர் ஆகி கத்தி, அது பெரிய காமெடியான ஒரு மேட்ரு. அது இப்போ சொன்னோம்னா இன்னொரு அரை மணி நேரம் ஆகும். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் கிளம்பி வந்த பிறகு இந்த பேஷண்ட்டெல்லாம் அது கடல் மாரி இருக்கும் ஜிஹெச். அவ்வளோ பெட்ஸ், ஆயிரக்கணக்கான படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு ஜிஹெச் அது. எவன் எந்த வார்டு எங்கேருந்து வந்தோம் என்னன்னு தெரியாமல் அங்கே காலையில் வரைக்கும் தடுமாறி அப்புறம் கடைசியில் எப்படியோ கொண்டு போய் படுக்கையில் படுக்க வச்சாங்கங்கிற மாதிரி அப்புறம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது இல்லை. ஸோ அதுக்காக தான் ஜிஹெச்லேருந்தே இல்லை சார் நீங்கள் வராதிங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு கேட்டு போயிருக்காங்க. எப்படியோ சார், நடிகர்கள் இந்த சமூக பொறுப்போட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறத பாராட்டுக்கு ஒரு விஷயம் தான். அட் த சேம் டைம் ரசிகர்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஆருக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு சூர்யாவுக்கு நடந்திருக்க வேண்டியது அந்த நலன் கருதி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.